உனக்காக எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? பணம் கட்டணம் எங்க? சீக்கிரம் 1000 தடவை சொல்லணும். என்ன பெருசா வாங்கி கொடுத்துற போற? ஒரு சாதாரண ஜீன்ஸ், ஒரு கேடுகட்ட காட்டன் சட்டை. எங்க ரஜினி வாத்தியாரோட புது படம் தீபாவளிக்கு ரிலீஸ். ஒரு பால்கனி டிக்கெட் கூட வைக்கல. 500 ரூபாய் மீதி இருந்தா கொண்டாரு. நல்ல நாள் அதுவுமா. நீ ஏன் அழற? உனக்கு பாவடையும் ரவிக்கையும் தைக்க கொடுத்துருக்கேன். நீ விடிகாலம் தலையில எண்ணெய் வச்சு கொடுத்துடுறேன்னு சொல்லியிருக்கான் டெய்லர். அப்புறம் இந்த புடவைய ஜட்ஜு சிவசுப்பிரமணிய ராத்துல தலை தீபாவளி பட்சணம் பண்ணதுக்காக வாங்கி கொடுத்தா. இந்த கவர்ல கடையோட அட்ரஸ் இருக்கு. அங்க போய் இந்த புடவைக்கு பதிலா அப்பாவுக்கு ஒரு வேஷ்டியும் சட்டையும் மாத்தி கொடுப்பாளான்னு கேட்டுன்னு வரியா? அம்மா, ரொம்ப லூசா வாங்கிடாத. அவர் போட்டுண்டா வயசான மாதிரி தெரியறது. என்ன பார்வதி, தீபாவளி எல்லாம் எப்படி இருக்கு? அவரோட தூரத்து அத்தை ஒருத்தர் போன ஜனவரியில இறந்துட்டாங்க. அதனால இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி கிடையாது. ஆண்டவன் ஒருத்தன், அவனால படைக்கப்பட்டவா பல கோடி. ஒவ்வொருத்தரும் தீபாவளிக்கு துணி வாங்கியாச்சான்னு பார்க்கத்தான் அவனும் ஆசைப்படுறான். ஆனா சில சமயம் சில பேர் அவனோட பார்வையில இருந்தும் தவறிடுறா. புது புடவை கட்டிண்டா தான் தீபாவளியா? இருக்கிறதுல நல்ல புடவையா எடுத்து கட்டிக்கோ. ஆத்துல பால் இருக்கா, சர்க்கரை இருக்கா, பால் பாயசம் பண்ணி கொடு. அதான் தீபாவளி. அதுக்காக இல்லாத அத்தையெல்லாம் ஏமா சாகடிக்கிற? ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிம்மா. உங்க வீட்டுல பால் இருக்கு, சர்க்கரை இருக்கு. பால் பாயசம் பண்ணா குடிக்க உங்க புருஷன் பக்கத்துலயே இருக்கார். ஆனா நாகப்பட்டினத்துல பால் இருக்கு, சர்க்கரை இருக்கு, பால் பாயசம் பண்ண மனைவி இருக்கா. ஆனா குடிக்க வேண்டிய புருஷன் அங்க இல்ல, இங்க இருக்கு. என்னைக்கிட வெடிச்சிருக்கு? ஃபேக்டரிக்குள்ளதான் வெடிக்கும், அதுவும் மொத்தமா. என்னையா சிவகாசி பட்டாசு வெடிக்குதா? அப்பப்போ வெடிக்கிறது. என்ன சார், காலையில சிரசாசனமா? இல்லப்பா, என் டாக்டரை சிரிக்க வைக்க போறேன்னு உயிர்கிட்ட பந்தயம் கட்டினேன். என்ன தலையில நின்னாலும் சிரிக்கல, அதான் நானே தலையில நின்னுட்டேன். இப்ப சிரிக்கிறா. குமார், குழந்தை என்னமா இங்கிலீஷ் பேசுற பாத்தியா? பிரியா, மாமாவுக்கு இங்கிலீஷ் பாடம் சொல்லுமா. CAT cat பூனை, ELEPHANT elephant யானை. பிரியா, இங்க வாமா.
தாத்தா கேக்குறேன் சொல்லு. MOTHER மதர் தாயார். அப்படின்னா யார் தாத்தா? சரியா? FATHER ஃபாதர் தகப்பனார். அப்படின்னா என்ன தாத்தா? இதாமா ஃபாதர். ஓ தாத்தா, இது பஃபூன் கோமாளி. குமார், யானை தெரியுது பூனை தெரியுது, ஆனா தாயாரையும் தகப்பனாரையும் தெரியல. AYYOPAVAM புரியல? ஐயோ பாவம். என்ன சார் இது? நாங்க வீட்டுக்குள்ளேயே அப்பா ரூபத்துல ஒரு வில்லனை சோறு போட்டு வளர்க்குறோமே, அவர் தான் வேணும்னே குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சார் அப்பாவா? அப்பாவா இவரு? அம்ஜத் கான். லட்சுமிமா, 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 அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. சிஸ்டர், 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 பார்வதி திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டா. புழு போல துடிக்கிறா. ப்ளீஸ் கொஞ்சம் வாங்கல. மாமா கொஞ்சம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. பாரதி, பாரதி, என்னம்மா என்னாச்சு? பாரதி, வயிற்று வலிக்குதுமா, தாங்க முடியல. நீங்க போய் டாக்ஸி கூட்டிட்டு வாங்க. பாரதி, கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். இது பாரு பாரதி, பாரதி. என்கிட்ட டாக்ஸிக்கு கொடுக்க கூட பணம் இல்ல. உங்ககிட்ட ஏதாவது இருக்குமா? பணம் நான் கொடுக்குறேன், நீங்க முதல்ல டாக்ஸி கூட்டிட்டு வாங்க. என்ன பிள்ளைடா நீ? அவ எந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான்னு விசாரிச்சு வச்சு கூடாது. அவங்க போற அவசரத்தை அதெல்லாம் கேட்க முடியுமா? ஆமா நீ அக்கா என்னாச்சுமா? அபார்ஷன். ஏன் போகட்டும். அபார்ஷனா? நீங்கெல்லாம் இங்கே இருங்கோ. நான் போய் டேபிள் ஃபேன் எடுத்துட்டு வரேன். பார்வதி, நீ நல்லா ஓய்வெடுத்துக்கணும். இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்க எல்லாருக்கும் எங்க ஆத்துல தான் சாப்பாடு. நான் போய் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துன்னு வரேன். என்ன? பார்வதி, என்னது சின்ன குழந்தையாட்டம்? திடீர்னு செலவு வச்சுட்டேன்ல. கவலைப்படாதீங்க, 5 பைசாவை மிச்சம் பிடிச்சிடல. பார்வதி, இனிமேதான் புளிப்பு மிட்டாயே வேண்டாமே. வைத்தியம், இந்த குழந்தை இல்ல டன்னு, நான் இல்ல. ஹலோ, என்ன மைதிலி கார்ல? இது என் ஃப்ரெண்டோட காரு. ரெண்ட காணுமே. அவளுக்கு நெஞ்சு வலி, மருந்து வாங்கத்தான் என்ன அனுப்புனா. நீங்க எங்க போனோம்? வாங்க டிராப் பண்ணிடுறேன். தேங்க்ஸ். நான் 60,000 ரூபாய் கார்லாம் ஏறதில்ல, 3 லட்சம் ரூபாய் வண்டியில் தான் போறது. பல்லவனை தான் சொல்றேன். நீ போ மைதிலி. குமார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. சொல்லு.
எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? தயவு செய்து நம்ம கல்யாண பேச்சு எடுக்காத. வைத்தியமே பிடிச்சிடும் போல் இருக்கு. இருக்கிற வெறுப்புல சாமியாரா போயிடலாமான்னு பாக்குறேன். ரொம்ப குழப்பிட்டாங்களா? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நான் ஒரு சஜஷன் கொடுக்கலாமா? நீயுமா? சரி சொல்லு. என்ன கேட்டா நீங்க வேலைக்கு போற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஆனா குமார், சில பெண்கள் வேலைக்கு போறதே வெளியில தெரியாது. அவ வேலைக்கு போறாளாங்கிறத கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் மைதிலி, நானும் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். நீ நானும் சந்திச்சு பேசுறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். பாரு, நம்ம கண்ணன் சாரே நம்மளை பத்தி தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பனைமரத்துக்கு நின்று பாலை குடிச்சாலும் அதை கல்லுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்துல அதிகம். குமார், அலைகள் இதில் படம் பார்த்தீங்களா? இன்னும் பார்க்கல. போய் பாருங்க. நல்ல கருத்து, பியூட்டிஃபுல் கிளைமேக்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் பன்னீர் புஷ்பங்கள் தான் பார்த்தேன். அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பஸ் வந்துடுச்சு. உனக்கு டைம் கிடைச்சா நீ போய் பன்னீர் புஷ்பங்கள் பாரு. வரட்டுமா? பெண்களும் பேய்களும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை பெரிதாக்கும் மனத்தால் ஒன்று. பெண்களும் ஏன் பாட்டு நிறுத்திட்டீங்க? இல்லைங்க, நான் தனியா இருந்தா தான் எனக்கு பாட்டு வரும். மிஸ்டர் பரமசிவம். என்ன மேடம்? ஒன்னும் இல்ல. சைக்கிளா? இல்ல, ஸ்கூட்டர். எதுக்கு மேடம் கூட்டிங்க? 4 லாவுக்கு சில்லறை இருக்குமா? நீங்க ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, தைரியமா சொல்லுங்க. அதை விட்டுட்டு 4 லாக் சில்லறை அது ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. நான் சொல்ல போற விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது. உங்களை என் அண்ணனா நினைச்சு உங்ககிட்ட சொல்றேன். நீங்க என் தங்க மாதிரி. என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லலாம். நீங்க சொன்னதா உங்க புருஷன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். என்ன நம்பலாம். அவர் இன்னும் அந்த காலத்திலே இருக்காரு. ஒரு மனைவி வேலைக்கு போறதுனால உண்டார நன்மைகள் அவருக்கு தெரியல. வெளியே சொன்னா வெக்க கேடு. பணப்பத்தா குறையால மாசத்துக்கு 10 நாள் வீட்டுல அடுப்பே எரியறது இல்ல. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க, மாசத்துல 10 நாள் அடுப்பு எரியறது இல்ல. ஆபீஸ் வேலை அதிகமா இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்து சமைக்க முடியல. ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வரும். இது நல்லா இருக்கா? என் மாமனார் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? அவருக்கும் அவர் பிள்ளைக்கும் வாய்க்கு ருச்சியா சமைச்சு போடலைன்னா நான் என்ன மருமக? இதெல்லாம் அவருக்கு புரியல. நானே அவரை பத்தி உங்ககிட்ட சொல்லக்கூடாது. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன். உங்க மனசுக்குள்ள இவ்வளவு வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. உங்க புருஷன்கிட்ட எடுத்து சொல்லி உங்களை வேலைக்கு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். உங்க புருஷன்கிட்ட எடுத்து சொல்லி உங்களை எப்படியாவது வேலையை விட்டு நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் சைக்கிள் கொடுத்துட்டு வந்துடுறேன். கொடுத்து வச்சவ வீட்டுக்காக என்னமா உழைக்கிறா? இருந்தா இவள மாதிரி இருக்கணும். கொடுத்து வச்சவ புருஷனுக்காக என்னமா உழைக்கிறா? இருந்தா இவள மாதிரி இருக்கணும். என்ன பார்வதி, குடத்துல தண்ணியா? பைப்ல தண்ணி வரல? ஆமா. உன் கையில என்ன, ஹேண்ட்பேக்கா? ஆமா. சரியான மாங்கா மாட்டேன். பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சுக்க தெரியல. இவன்லாம் ஒரு ஆபீசர். மனுஷனுக்கு மொழி சின்னதா இருக்கும், மூளை பெருசா இருக்கும். இவனுக்கு மொழி மூளை சைஸ்ல இருக்கு, மூளை மொழி சைஸ்ல இருக்கு. மாங்கா மடை. சரியான தேங்காய் மடைய. பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சுக்க தெரியல. இவனுக்கெல்லாம் ஒரு சட்டை, பேண்ட், செருப்பு. உடம்பு ஊதுற அளவுக்கு அறிவு ஊதுல தேங்காய் மடைய. How do you do? Fine, thank you. ரொம்ப வெயில்ல? ஆமா, ரொம்ப வெயில். அதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். பாவம் அந்த உமா. அந்த கண்ணு அவளை பணம் கொடுக்குற மிஷினா தான் யூஸ் பண்றான் போல இருக்கு. அவளால அழவும் முடியல, அழாத இருக்கவும் முடியல. நீயே சொல்லு,
என்ன கஷ்டம் வந்தா ஒரு பொண்ணு தாலி கட்டின புருஷனை பத்தி இன்னொரு ஆம்பளை கிட்ட சொல்லுவா. ச்சே, இவன்லாம் ஒரு புருஷன். உமா, நான் ஒண்ணு சொல்றேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அந்த எதிர்த்து விட்டு பரமசிவம் இருக்கானே, அவன் தன் பொண்டாட்டிய நடபணமாத்தான் வச்சிருக்கான். பாவம் அந்த பொண்ணு என்கிட்ட ஓன்னு அழுதா. என்ன கஷ்டம் இருந்தா ஒரு பொண்ணு தாலி கட்டின புருஷனை பத்தி இன்னொரு ஆம்பளை கிட்ட சொல்லுவா? இவெல்லாம் ஹஸ்பண்டா? இப்ப நீ என்ன இருக்க, உன்னை நான் என்ன நடத்துறேன், நீ யாருக்கிட்டையாவது சொல்லுவியா? அவங்கடக்கா முட்டாப்ப. ரெண்டு லட்சுமி, நானும் 2 நாளா பாக்குறேன். அந்த உமாவும் பார்வதியும் இஞ்சி தம்மா குழந்த மாதிரி இருக்காளே, என்ன விஷயம்? நமக்கு என்ன அதெல்லாம்? அக்கம் பக்கம் தான் இதெல்லாம் விசாரிக்கணும்டே. நான் நினைக்கிறேன் அந்த பரமசிவத்துக்கும் சரி கண்ணனுக்கும் சரி தன் பொண்டாட்டிகளை ஒழுங்கா வச்சுக்க தெரியல. அதான் அந்த பொண்ணுங்களுடைய முகமே காட்டி கொடுக்கறதே. அந்த காலத்து தாம்பத்தியம் மாதிரி இந்த காலத்து தாம்பத்தியம் இருக்க முடியுமா? அந்த காலத்தை சேர்ந்தவா எல்லாத்தையும் மனசுலயே வச்சு புழுங்கிப்பா. இந்த காலத்து குழந்தைகளுக்கு எதையும் மனசுல வச்சுக்க முடியல, வெளியில கொட்டிடுறா. அதுவும் சரி, அந்த காலத்து தாம்பத்தியங்கிறது பின்னல் மாதிரி. எண்ணெய் போடலாம், வகுடு எடுக்கலாம், பின்னலாம், பூ வைக்கலாம். ஆனா இந்த காலத்து தாம்பத்தியங்கிறது சடை மாதிரி. எண்ணெய் போட முடியாது, வகுடு எடுக்க முடியாது, பின்ன வைக்க முடியாது, பூ வைக்க முடியாது. இந்த கண்ணனும் பரமசிவனும் சட பசங்க. அவங்க வாழ்க்கையில கிடைக்கிறதெல்லாம் சிடுக்கும் பிசுக்கும் தான். காரணம் காசுக்கு நாயக்கு இல்லை. தசரத ராஜகுமார அலங்கார நவநீதா சுகுமார. ஏண்டி சிரிக்கிற? உங்க குரல் முன்ன மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் பிசுறு அடிக்கிறது. நம்ம கார்பரேஷன் தண்ணியோ இல்லையோ, அதான் தொண்டை துருப்பிடிச்சு போயிருக்கு. தசரத ராஜகுமார ஓடித்துறா.